வாக்குச்சாவடிகளில் இருக்கிற பியூஸ் அண்ட் சியூஸ் நடைபெற்றது. இந்த ப்ராசஸ் ஒரு வாரம் 7 நாள் நடைபெறும். 14 வாக்குச்சாவடியில் இருக்கிற பேலட் யூனிட், கண்ட்ரோல் யூனிட் அண்ட் விவிபேட் சரிபார்க்கப்படும். பார்ட் 1 முடிந்து பார்ட் 2 வந்து சாயங்காலம் 7 மணி வரைக்கும், 10 மணிலிருந்து 7 மணிக்கு வரைக்கும் போகும். ஏன்னா 1400 ஓட்டு போல் பண்ணி காமிக்க வேண்டியதாக உள்ளது. ஸோ இது சென்னை மட்டும் இல்லாமல் நான் சொன்ன அந்த இன்னும் 4 தொகுதிகளிலையும் நடைபெற உள்ளது. அது அந்த கேண்டிடேட்டுக்கு போடலாம். இது எலெக்ஷன் டே அன்னைக்கு இருக்கிற மோக் மாதிரி எல்லா கேண்டிடேட்டுக்கும் இத்தனை ஓட்டுன்னு உள்ளது. அது பிரிலிமினரி மோக் எல்லா கேண்டிடேட்டுக்கும் ஒவ்வொரு மோக் போட்டு காமிப்பாங்க. அதுக்கு பிறகு இந்த 1400 500 என்ற கணக்கில் உள்ள மோக்கோல் யாருக்கு வேணாலும் அந்த ஏஜென்ட்டுக்கு விருப்பத்துக்கு ஏற்றவாறு போடலாம். இன்னைக்கு 7 மணி வரைக்கும் இது போறதுக்கு வாய்ப்பு இல்லை. சாயங்காலம் 7 மணி வரைக்கும் 14 வாக்குச்சாவடிகள் அந்த கேண்டிடேட்டோட செலக்ஷன் தான். ஓகேங்களா? ஆமா, அவங்க தான் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. PS நம்பர் 1, 4, 17, 28, 32, 75, 78, 79, 84, 87, 112, 122, 157, 170 போன்ற 14 வெவ்வேறு ஏரியா இருக்கிற வாக்குச்சாவடிகள் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது முழுமையாக ஒரு வார காலகட்டத்துக்குள்ள இந்த EVM CNV தான் இதோட ப்ராசஸ். இது ரீகவுண்டிங் இல்லை, EVM செக்கிங் அண்ட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ். இது முடிவடைந்ததுக்கு பிறகு ஒரு சர்டிபிகேட் இஷ்யூ பண்ணி எலெக்ஷன் கமிஷனருக்கு சமர்ப்பிப்பாங்க. நன்றி. கொளத்தூர் மின்னணு வாக்கு இயந்திரங்கள் சரிபார்க்கும் பணி தொடர்பாக சென்னை மாநகராட்சி ஆணையர் செய்தியாளர்களை சந்தித்தார். நேரலையாக பார்த்தோம். கொளத்தூர் மின்னணு வாக்கு இயந்திரங்களை சரிபார்க்கும் பணி தொடர்பாக சென்னை மாநகராட்சி ஆணையர் செய்தியாளர்களை சந்தித்தார். அண்மை செய்தியாக அது குறித்து பார்த்தோம். கொளத்தூர் மின்னணு வாக்கு இயந்திரங்களை சரிபார்க்கும் பணி தொடர்பாக சென்னை மாநகராட்சி ஆணையர் செய்தியாளர்களை சந்தித்தார். அண்மை செய்தியாக அது குறித்து பார்த்து வருகிறோம்.